என்னடா திருன்னு முழிச்சிட்டு இருக்க? என்னடா நடக்குதுங்க? எதுக்குடா கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க? என்ன யாராச்சும் எதுவும் ஏழரை இழுத்துட்டீங்களா என்ன? என்ன மச்சான் இப்படி கேக்குற? நீதான் ஏதாச்சும் ஏழரை இழுக்கிறதா இருந்தா இழுப்ப. நீ எதுவும் இழுக்கலல்ல, அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. பேசுவடா பேசுவ. டேய், உன் பொண்டாட்டி உன்னை கூப்பிட்டானா நீ மட்டும் வந்து தொலைய வேண்டியதானடா. என்னையும் எதுக்கடா சேர்த்து இழுத்துட்டு வந்த? அது எப்படி மச்சான்? அதுவும் ஒன்னு தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படிரா? எடு செருப்ப நாய, வாயில நல்லா வந்துடும்டா. அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சு சும்மா சீனா போட்டு கிடக்காத. என்ன முந்தானத்தை அப்படியே கலட்டி ஓட்டியே, அதெல்லாம் மறந்துருச்சோ? அது அது நான் ஏதோ அறியாத புள்ள தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிடறா மச்சான். அதுக்கு நான் அதே வாடா சொல்லிட்டு இருப்ப. மன்னிப்பு? மன்னிப்பு இந்த ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு ஆளுக்கு இதே தூக்கிட்டு வந்து நில்லுங்கடா, வாங்கடா. சரி விடுறா மச்சான். ச்சே, இப்ப எதுக்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்னு தெரியலையே. என்ன ஏழரை யார் இழுத்து விட்டுருக்கான்னு தெரியல. இந்த எராமிச பக்கத்துல வேற நின்றுட்டு இருக்கேன். என்ன? ஒன்னும் இல்லையே, ஒன்னும் இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க நின்று ஆண்டு வாய பார்த்து நிக்கிற? ஆமா, எனக்கு தலையெழுத்து, அதான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். இந்த பாருங்க கிருஷ்ணமாமா, நான் ஒன்னும் தேவையில்லாமல இங்க வந்து நிக்கல. சக்தி தான் கூப்பிட்டு வந்தான். சரி கூப்பிட்டானே, அதனாலதான் வந்தேன். கிருஷ்ணா, கிருஷ்ணமாமா உங்களை தான் உங்க பொண்டாட்டி கூப்பிடுறாங்க. அக்கடை சூடு. ஐயோ, இப்ப இவ வேற எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே. ரியா, சொன்ன இப்ப கூட ரெண்டு பேரும் உரசிக்கிட்டு தான் இருப்பீங்களா? ஏய், நான் என்னடி பண்ணேன்? நான் உன் பக்கத்துல தாண்டி வந்து நிக்கிறேன். அவன் தாண்டி என் பக்கத்துல வந்து நிக்கிறான். அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? வாயில நல்லா வந்துரும். என்ன ஒரே பேச்சா இருக்கு? கூப்பிட்டது நானு, கதை விடுறது அங்கயா? ஐயோ கடவுளே, தெரியாதனமா பேசி தொலைஞ்சிட்டேமா. பேசல. சரி, எதுக்கு கூப்பிட்ட அத முதல்ல சொல்லு. அபி ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? அதுவா, அது நானே சொல்றேன். நாளைக்கு பொங்கல். என்னது, நாளைக்கு பொங்கலா? ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்ல ரியா சிஸ்டர், எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். கார்த்திக் ப்ரோ, அப்படியே சும்மா நடிக்காதீங்க. அபி சிஸ்டர், நான் உண்மையதான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. சரி, நாளைக்கு பொங்கல், அதனால என்ன இப்போ? அதனால என்னவா? அதனால நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியே பொங்கல் செய்யலான்ட்டு முடிவெடுத்திருக்கோம். சரி, நீங்க வீட்டுக்கு வெளியே பொங்கலை செய்வியலோ இல்ல பாயாசத்தை செய்வியலோ, என்னத்தனால செஞ்சுட்டு போங்க. அதுக்கு எதுக்கு இப்ப எங்களை கூப்பிட்டுருக்கீங்க? என்ன கார்த்திக் ப்ரோ இதெல்லாம்? நான் தான் உங்களை கூப்பிடவே இல்லையே. என்ன மச்சான், இந்த அசிங்கம் உனக்கு தேவையாடா? ஏய், என்னடா உன் பொண்டாட்டி என்ன இப்படிலாம் அசிங்கப்படுத்துறாங்க? வேற வாயை முட்டு சும்மா இருக்கணும். ஏன் பொண்டாட்டி கிட்ட வாயை கொடுத்தா சும்மா விட்டுருவாளா? அதானே, நீங்க கூப்பிடாம நான் எதுக்கு இங்க வந்து நிக்கணும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அந்த காலத்துல எங்க பாட்டி சொல்லியிருக்கு. அதனால நான் போறேன். ஐயோ கார்த்திக் ப்ரோ, வீட்டை விட்டு போறீங்களா என்ன? வீட்டை விட்டுலாம் போறது இல்ல, இந்த இடத்த விட்டு தான் போறேன். நான் போறேன். டேய், எங்கடா போற? நில்லுடா. என்னது, உன் பொண்டாட்டி போற போக்குல என்ன அசிங்கப்படுத்துவாங்க? அதெல்லாம் கேட்டுட்டு நான் நிக்கணுமா? கார்த்திக் ப்ரோ, கோவம் வந்துருச்சோ? ஆமா. சரி சரி, கோவப்படாதீங்க. நான் சும்மா தான் சொன்னேன். உங்களையும் சேர்த்து தான் கூப்பிட்டு வர சொன்னேன். என்னது, என்னையும் சேர்த்து தான் கூப்பிட்டு வர சொன்னீங்களா? அதான் எதுக்கு? நீங்க பொங்கலை பண்ணுங்க இல்ல பாயாசத்தை பண்ணுங்க, என்னையும் கூப்பிட்டு வர சொன்னீங்க? அதுவா, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, அதனாலதான் உங்க 3 பேரையும் கூப்பிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுல சூர்யா மாமா மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதனால இன்னைக்கு நீங்க 3 பேர் தான் மாட்டீங்க. என்னது, வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா? அதெல்லாம் முடியாது, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமா சார், அப்படியே கலெக்டர் வேலை பாக்குறாங்க. என்ன வேலை பாக்குறீங்கன்னு அதான் நல்லாவே தெரியுதே. என்ன ரியா சிஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்ன நான் வேலை பார்த்துட்டேன்? இந்த பாருங்க கார்த்திக் ப்ரோ, என் வாயால அதை சொல்ல வச்சிடாதீங்க. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஏய் சும்மாறா, என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. கிருஷ்ணா, நீங்க போயிட்டு கரும்பு வாங்கிட்டு வந்துருங்க. கரும்பா? சரி ரியா, ஒரு கரும்பு வாங்கினா போதுமா? ஒரு கரும்பு எப்படி பத்தம்? ஒரு கட்டு ஃபுல்லா வாங்கிட்டு வாங்க. சரி ரியா. ஏ பைத்தியக்காரா, வாடா போய் கரும்பு வாங்கிட்டு வந்துருவோம். என்னது, நானா? ஆமா, உன்னதான் கூப்பிட்டேன். ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு வரணுமா? எப்படி நான் மட்டும் தூக்கிட்டு வருவேன்? ஒரு ஆள் வண்டி ஓட்டினா தானே ஒரு ஆள் கரும்பு கட்ட தூக்கிட்டு வர முடியும். ஒழுங்கா வா. ஐயோ, இவர் கூடயா? அது நான் கிருஷ்ணா, அடியே, என்னடி ஏன் இப்படி முறைக்கிற? நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா கிருஷ்ணா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னடி பண்ணேன்? நீ தானடி கரும்பு வாங்கிட்டு வான்னு சொன்னேன். சரி, அதான் ஒரு கட்டு வாங்கிட்டு வர சொன்னேன்ல, அதான் இவனை கூப்பிட்டு போறேன். அவன் கூட நீங்க ஒண்ணும் போய் கிளிக்க தேவையில்ல, நான் வரேன். என்னது, நீ வரியா? அப்ப நீ பின்னாடி இருந்து கரும்பு கட்ட புடிச்சுப்பியா?
பைக்லயே தான் கரும்பு கொண்டு வந்து நொட்டணுமா என்ன? டாடா ஏசி புக் பண்ணா வீட்டு வாசல்ல வந்து இறங்க போகுது. அதுக்கு பைக்லயே தான் போணுமா? ஐயோ ஆமால, அத நான் யோசிக்கவே இல்லை. மொத்த எப்படி யோசிப்பீங்க? அதான் அவன் கூட ஜோடியா போனோன்ட்டு அழகா என் முன்னாடியே பிளான் போடுறீங்களே. நான் எங்கடி பிளான் போட்டேன்? மொத்தம் என் கண்ணு முன்னாடியே பிளான் போடுறீங்களே. தோத்துட்டு தானே இருக்கேன். ஒழுங்கா வாயை மூட்டுருங்க. சும்மா ஏதாச்சும் வெறுப்பேத்துனீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன நடக்குது? புருஷனும் பொண்டாட்டியும் ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியுது. பக்கத்துல தான் நிக்கிறேன், ஆனா ஒண்ணும் காதுல விழ மாட்டேங்க. ஆனா இந்த எற முசிக்கு தேவைதான். நல்லா வசமா பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டா நல்லா நடக்கட்டும். சரி, அப்ப ரியாக்காவும் கிருஷ்ணா மாமாவும் போய் கரும்பு வாங்கிட்டு வந்துட்டோம். கார்த்திக் ப்ரோ, நீங்களும் சக்தியும் போய் பானை வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? என்னது பானையா? ஆமா, பானை எதுக்கு? என்னது பானை எதுக்கா? பானையில தானே பொங்கல் வைப்பாங்க. இல்லனா உங்க தலையில பொங்கல் வைப்பாங்க. ஐயோ ஆமால. ஐயோ, இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பொங்கல் வச்சு கிழிஞ்ச மாதிரி தான். ஒழுங்கா 2 பேரும் போய் நல்ல பானையை பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரி அபி சிஸ்டர், போறோம். இல்லனா விடவா போறீங்க? மச்சான், நீ உன் பொண்டாட்டிக்கு வாக்கப்பட்டு கஷ்டப்படுற, நான் உன் கூட சேர்ந்து சுத்துறதுனால கஷ்டப்படுறேன். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணன்னு வச்சுக்கிய, என் வாழ்க்கை முன்னேறிடும்டா. நான் நல்லா இருந்துருவேன். அதெல்லாம் நடக்கிற காரியமா மச்சான்? வா மச்சான், போய் பானையை வாங்குவோம். வரேன், வந்து தொலைகிறேன். வெண்ணிலா, அப்புறம் வேற என்னெல்லாம் வாங்கணும்? அபி, அப்புறம் பொங்கல் செய்யறதுக்கு பொருள்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கணும். அவ்வளோதான். சரி வெண்ணிலா, அப்ப நம்ம 2 பேரும் போய் காய்கறி பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாமா? நம்ம 2 பேரும் ஸ்கூட்டிலே போயிடலாம். சரி அபி. கிருஷ்ணா, வெளியே வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். ரியா, என்ன சொன்ன? வச்சுக்கிறியா? சி, எந்நேரமும் இதுல இருங்க. சரி கோவப்படாதடி செல்லம், வா போய் கரும்பு வாங்கிட்டு வந்துடலாம். எல்லாம் என் நேரம் எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பாருங்க. ஏ பொறுக்கி, இப்ப எதுக்குடா இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க? என்னடி? என் பொண்டாட்டிய நான் கட்டி பிடிக்க கூடாதா? பொறுக்கி இப்படி பேசியே நடிச்சிருவ பாரு. என்னடி அபி செல்லம், நான் ஒன்னும் நடிக்கல. ஏன் நான் உன்னை கட்டி பிடிக்க கூடாதா? அது எனக்கு இப்ப ரொம்ப தூக்கமா வருது. நீ இப்ப போய் என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்க? அபிச்சலம், உனக்கு தூக்கமா வருதா? எனக்கும் தூக்கம் தான் வருது. பேசாம நம்ம 2 பேரும் இப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடலாமா? ஒண்ணும் வேண்டாம், போடா. அபிச்சலம், என்னடா? நாளைக்கு பொங்கல் தானே? ஆமா, பொங்கல் தான். அதான் எல்லா பொருளும் வாங்கி வச்சாச்சுல, அப்புறமா என்ன பொங்கல் தானேன்னு இழுக்கிற? அது எல்லா பொருளும் வாங்கி வச்சாச்சு. நாளைக்கு பொங்கல், அதனால அபிச்சலம், நீ நாளைக்கு சாரி கட்டுறியா? என்னது சாரியா? அதுவும் நானா? ஆஹா, நான்லாம் கட்டலப்பா. நான் கட்டல. என்கிட்ட நல்ல சுடிதார் இருக்கு, அதையே நான் போட்டுக்கிறேன். என்னடி இப்படி சொல்ற? பொங்கல்னா எல்லாரும் சாரி கட்டிட்டு தானே பொங்கல் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீ சாரி கட்டி நான் பார்த்ததே இல்லை, தெரியுமா? எனக்கு ஆசையா இருக்கு. அட பைத்தியமே, நான் சாரி கட்டி நானே பார்த்தது இல்லடா. அடியே, என்னடி சொல்ற? நான் ஒரு நாள் கூட சாரியே கட்டினதில்ல. சும்மா ஒரு 2-3 டைம் ஆஃப் சாரி மட்டும் கட்டியிருக்கேன். அதுவும் என் ஃப்ரெண்டு தான் கட்டி விடுவா. அடி பாவி, அப்ப நீ சாரியே கட்டினது இல்லையா? ஆமாண்டா பொறுக்கி, நான் சாரியெல்லாம் கட்டினதே இல்லை. அப்ப உனக்கு சாரி கட்ட தெரியுமா இல்ல தெரியாதா? என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் சாரியே கட்டினது இல்லைன்னு சொல்றேன். சாரி கட்ட தெரியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு சாரி கட்டலாம் தெரியாது, சுடிதார் மாட்ட மட்டும் தான் தெரியும். அடியே, உண்மையதான் சொல்றியா? அப்ப உனக்கு சாரி கட்டவே தெரியாதா? மக்கு அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சாரி எல்லாம் கட்ட தெரியாது. சரி பரவாயில்ல, சாரி கட்ட தெரியாததும் நல்லதுக்கு தான். நானே உனக்கு நாளைக்கு காலையில சாரி கட்டி விடுறேன். என்னது? நீ எனக்கு சாரி கட்டி விட போறியா? ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். நான் சுடிதாரே போட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீ நாளைக்கு காலையில சாரி தான் கட்டுற. அதுவும் நான் தான் உனக்கு சாரி கட்டி விட போறேன். ஏ பொறுக்கி, வேண்டாம். சாரி எல்லாம் ஒன்றும் கட்ட வேண்டாம். நான் கட்டினதே இல்லை, தெரியுமா? வேண்டாம். அதெல்லாம் முடியாது பிசாசு. நான் உனக்கு நாளைக்கு காலையில சாரி கட்டி விட தான் போறேன். ஆனா பொறுக்கி, என்கிட்ட தான் சாரியே இல்லையே. என்னது சாரியே இல்லையா? அதான் நான் ஒரு சாரி வாங்கி தந்தேன்ல, அதை கட்டி விடுறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. அச்சோ, ஆமால, இவன் வேற எனக்கு ஒரு சாரி வாங்கி தந்தான்ல, இவன் விட மாட்டான் போலயே. ஆனா பொறுக்கி, நீ எனக்கு சாரி வாங்கி தந்ததா, ஆனா நான் அதுக்கு பிளவுஸ் இன்னும் தைக்கலையே. ஏ பிசாசு, என்னடி சொல்ற? பிளவுஸ் இல்லையா? ஆமா பொறுக்கி, எனக்கு தான் சாரி கட்டவும் தெரியாது. அப்புறமா எனக்கு எதுக்கு பிளவுஸ்? அதனால நீ வாங்கி கொடுத்த சாரியை பத்திரமா பீரோவில் வச்சிருக்கேன். ஆனா பிளவுஸ் எல்லாம் தைக்கல.
ஆமா, பீரோல வச்சு நல்ல பூஜை போடு சரியா? சரிடா பொறுக்கி. நாளைக்கு பூஜை பண்ணும்போது சாரிக்கும் சேர்த்து பூஜை பண்ணிடுறேன். அடியே என்னடி பேசிட்டு இருக்க? நீ நாளைக்கு saree கட்டுவேன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். நீ என்னடானா இப்படி சொல்ற? நான் என்ன பண்றது? நான் இன்னும் பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி சாரி கட்டுறது? ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. சரி, அந்த saree கொடு, நானே எங்கேயாச்சும் போய் பிளவுஸை தச்சுட்டு வரேன். என்ன பொறுக்கி விளையாடுறியா? மணி 11:45 ஆக போகுது. இந்நேரத்துக்கு ஒருத்தனும் கடை திறந்து வச்சிருக்க மாட்டான். அப்படியே கடை திறந்து வச்சாலும் உனக்காக எவனும் மிட் நைட் எல்லாம் உட்காந்து பிளவுஸ் ஸ்டிச்லாம் பண்ணி தர மாட்டான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நாளைக்கு நான் சுடிதாரே போட்டுக்கிறேன். இப்போ எங்கிட்ட போய் தைப்பேன்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தூக்கம் வருதுன்னு சொன்னல, தூங்கு. அடக்கடவுளே, ஆமால 11:45 ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, கூடடி, நான் போய் ஒருக்கா பார்த்துட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் கடை இருந்தா நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருவேன்ல. பொறுக்கி அதெல்லாம் கடைலாம் எதுவும் ஓப்பன்ல இருக்காது. வேணாம், விடு. நீ முதல்ல சாரியை குடிடி, நான் எப்படியாச்சும் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வரேன். டேய் வேணாம்டா. பிசாசு, அந்த சாரி எங்க இருக்கு? பீரோல தானே இருக்குன்னு சொன்னேன். இரு, நானே எடுத்துக்கிறேன். எருமை எருமை சொல்றத கேளுடா. இந்நேரத்துக்கு எங்கடா போற? அதெல்லாம் ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். டேய் எங்கடா போற? ஐயோ, இவன் வேற சொன்னா கேட்க மாட்டான் போல. இந்நேரத்துக்கு இவன் பிளவுஸ் தூக்கிட்டு எங்க போறான்? ஐயோ, சரியான பைத்தியம் பைத்தியம். டே மச்சான், என்னடா பண்ண போற? ரெண்டு கொலை பண்ண போறேன், வரியா? என்னது கொலை பண்ண போறியா? டே வேணாம், ஒழுங்கா போயிரு. சும்மா நைட்டு 12 மணிக்கு வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்க என்னடா பண்ணுவாங்க? தூங்க தாண்டா போவாங்க. நிம்மதியா தூங்க வச்சு விடு. இந்நேரத்துல எதுக்குடா இங்க வந்த? போ. என்ன மச்சான் இப்படி கோவப்படுற? திடீர்னு உன்னை பார்க்கணும் போல இருந்து மச்சான், அதனாலதான். யாரு? என்ன உனக்கு பார்க்கணும் போல இருந்தது? என்ன இதை நான் நம்பணும்? அதுவும் இப்ப 12 மணிக்கு? ஆமா மச்சான், எனக்கு 10 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சுடா. நானும் பெட்ல போய் படுத்துட்டேன். திடீர்னு உன்னை மிஸ் பண்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு மச்சான். அதனாலதான் உன்னை பாக்குறதுக்கு அப்படியே ஓடோடி வந்துட்டேன் மச்சான். ஓ, அப்படி புரியுது புரியுது புரியுது. எப்படி எப்படி உங்களுக்கு கனவு வந்துச்சு, அதனால என்ன பார்க்க அப்படியே ஓடோடி வந்துட்டீங்க, அப்படிதானே மச்சான்? ஆமா மச்சான். சரி, அதான் உன்னை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்த மச்சான். ஏய், யாரு காதுலடா பூ சுத்துற? சின்ன வயசுல காதெல்லாம் குத்தி மொட்டையும் போட்டாச்சு. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா போடா, எனக்கு தூக்கம் வருது. என்ன மச்சான், உயிர் நண்பன் உன்னை பார்த்து பேசணும்னு வந்திருக்கான். நீ என்னடானா இப்படி என்ன விரட்டுற? ஆணிய புடுங்க தேவையில்ல, ஒழுங்கா மூட்டு போடா. மச்சான், என்ன இப்ப எதுக்கு அப்படியே சினிங்கிட்டு தெரியற? என்ன உன் பொண்டாட்டி அடிச்சு வெளியே துரத்தி விட்டாளா? ஐயோ, அது இல்ல மச்சான். வேற என்ன? இல்ல மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் மிட் நைட்ல நல்ல பைக்ல ரவுண்ட் அடிப்போம். இப்ப ரவுண்ட் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு பத்தியா? சரி, அதனாலதான் எனக்கும் திடீர்னு மிட் நைட்ல ரவுண்ட் அடிக்கணும்னு தோணுச்சு. அதான் உன்னை கூப்பிட்டு போலான்னு வந்த மச்சான். என்னடா உனக்கு திடீர்னு புதுசா ஞான உதயம் உன் மண்டையில உதிச்சிருக்கு? நம்ப முடியலையே. நம்பு மச்சான், என்ன போய் சந்தேகப்படுற? நம்பு மச்சான். என்னமோ சொல்ற. சரி, இன்னொரு நாள் போய்க்கலாம் மச்சான். எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. காலையில வேற பொங்கலாம், காலையில எழுப்பி விட்டுருவாங்க. அதனால பேசாம தூங்குற வேலையை பாக்குறேன். நீயும் போய் உறங்கு, போடு. என்னது தூங்கணுமா? இந்த மடப்பையில எப்படியாச்சும் ஏமாத்தி கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா வர மாட்டான் போலயே. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்றுட்டே இருக்க? இல்ல மச்சான், நான் எவ்வளவு ஆசையா உன்னை கூப்பிட வந்தேன். ஆனா நீ இப்படி பேசுற பத்தியா? டேய், எனக்கு தூக்கம் வருதுடா மச்சான். வெளியே போனா தூக்கம்லாம் வராது மச்சான். டேய் வேணாடா, மழை வேற பெய்யற மாதிரி இருக்குடா, ரொம்ப குளிருதுடா. இந்த குளிர்ல எல்லாம் வெளியே போனா எனக்கு ஜுரம் வந்துடும்டா. நான் வீட்லயே இருந்துக்கிறேன், என்ன விட்டுறா. வா மச்சான், வா மச்சான், ஜுரம் எல்லாம் ஒண்ணும் வராது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா வா மச்சான். கிறுக்கு மெண்டல் பைய விட மாட்டான் போலயே. எதுக்கு இப்படி வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போறான்? கேட்டா என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்கான். இவனை நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்கவும் முடியல. இந்த கிறுக்கனுங்க கிட்ட இருந்து நான் மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே. புலம்பாத, வா மச்சான், சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் மச்சான். அரை மணி நேரம் தான், அதுக்குள்ள ஒழுங்கா என்ன வீட்டுல கொண்டு வந்து விடுற. கவலையப்படாத மச்சான், 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம், நேரா வீட்டுக்கு வந்துடுறோம். சரியா மச்சான்? சரிடா சரி, நம்பி வரேன். நினப்பைய ஒரு வழியை ஒத்துக்கிட்டான். வாடா மச்சான், வாடா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? 10 நிமிஷத்துல ரிட்டர்ன் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா லோன்னு ரோட் ரோடா கூப்பிட்டு போய் அலைய விட்டுருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான்டா வேணும்? அது ஒண்ணும் இல்ல மச்சான், நல்லா இருக்குல்ல இப்படி ரவுண்ட் அடிக்க, அதான் மச்சான்.
என்னது நல்லா இருக்கா? அவன் அவன் அங்க குளிர்ல இத்து செத்து போயிருக்கான், உனக்கு நல்லா இருக்கா? ஒழுங்கா என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுறா. ஆமா, இப்ப எதுக்குடா இந்த கடை முன்னாடி கொண்டு வண்டியை நிறுத்திருக்க? இது ஏதோ டெய்லரிங் கடை மாதிரி இருக்கு, இங்க என்னடா உனக்கு வேலை? அது அது ஒண்ணும் இல்ல மச்சான். 2 நாள் முன்னாடி இந்த கடையில தான் என் பேண்ட் தைக்க கொடுத்துருந்தான் பாத்துக்க. சரி அதான் இப்போ கடை திறந்துருந்து, அதான் தச்சுட்டாங்கன்னா அப்படியே வாங்கிட்டு போயிடலான்னு வண்டியை நிறுத்தின மச்சான். என்னென்னமோ சொல்ற, நீ சொல்றத பார்த்தா ஒன்னும் நம்புற மாதிரி இல்லையே. நம்பு மச்சான், நம்பிக்கை தானே எல்லாம். வா மச்சான், உள்ள போய் பாப்போம். சரி வா. டேய் மச்சான், கடையில ஆள் இல்லைன்னு நினைக்கேன்டா. எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுடா. ஏன்டா உன் பேண்ட்டை இப்பதான் வந்து வாங்கணுமா? நாளைக்கு பிறகு கூட வந்து வாங்கிக்கலாம்டா. வா மச்சான், வீட்டை பார்த்து போவோம். டேய் இரு மச்சான், உள்ள யாரும் இருக்காவ, வர்ற மாதிரி இருக்கு. இப்ப வந்துருவான்னு நினைக்கேன். இருக்கேன், நம்மள உயிரோட விட மாட்டான் போல. நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்தணும்னாவ. இப்பவே மணி 1 மணி ஆக போகுது. இவன் எனக்கு நாக்கி விட்டுருவான் போல. யாருப்பா தம்பி இந்நேரத்துல? என்ன இந்த ஆளு யாருப்பான்னு கேட்காவ? இவன் தைக்க கொடுத்த வந்து பேண்ட்டை தானே வாங்கணும் வந்தான். இப்ப என்ன இந்த ஆளு இவனை பார்த்து யாருன்னு கேட்காவ? அண்ணே எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ட்ரெஸ் தைக்கணும்ண்ணே. என்னது அர்ஜென்ட்டா ட்ரெஸ் தைக்கணுமா? டேய் என்னடா சொல்ற? என்கிட்ட இதையெல்லாம் நீ சொல்லவே இல்லையடா. என்னப்பா தம்பி இந்நேரத்துல அர்ஜென்ட்டா ட்ரெஸ் தைக்கணும்னு வந்திருக்க? ஆமாண்ணே கொஞ்சம் அவசரம். நிறைய கடையை பார்த்தேன், எல்லாம் மூடி இருந்தது. உங்க கடை தான் திறந்து இருந்தது, அதான் வந்தேன். அட பாவி பயலே, என்னடா சொல்ற? என்னப்பா தம்பி சொல்ற? இந்நேரத்துல அர்ஜென்ட்டுக்கு ட்ரெஸ் தைக்கணும்னு வந்தா யார் உனக்கு தச்சு கொடுப்பா? நீ எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில வா, பகல்ல வா, எதுவா இருந்தாலும் பார்த்து தச்சுக்கிடலாம். இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் அவசரமா வேணும். நாளைக்கு காலையில பொங்கலுக்கு போடுறதுக்காக தான் ட்ரெஸ் வேணும். அப்படி என்ன ட்ரெஸ் தைக்கணும்? ஆனே என் ஒய்ஃபுக்கு பிளவுஸ் தைக்கணும்ண்ணே. ஏய் இது நீ என்கிட்ட சொல்லவே இல்லையடா. என்னப்பா தம்பி சொல்ற? பிளவுஸ் தைக்கணுமா? அதெல்லாம் முடியாதுப்பா. அதெல்லாம் முடியவே முடியாது. ஒரு பிளவுஸ் தைக்கனாலே எப்படி 1.25 மணி நேரம் ஆயிரும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிட்டு. இன்னும் நாளைக்கு காலையில எங்க வீட்லயே நாங்க பொங்கல் விடணும். என் பொண்டாட்டி அப்பத்துல இருந்து போனை போட்டு திட்டிட்டு இருக்கா. இன்னும் கடை கடைன்னு அந்த ஆள் அழுதுட்டு கிடங்க அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நான் இங்க இருந்தேன், எனக்கு என் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் ஆனாலும் ஆயிரும். நான் இப்ப கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போனோம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கிடுங்கப்பா, நாளைக்கு பாத்துக்கிடுவோம். என்னண்ணே நீங்களே இப்படி சொன்னா என்னன்னே அர்த்தம்? உங்களை நம்பி தானே வந்திருக்கேன். சரி உங்க கடை தான் திறந்துருந்து நீங்க தச்சு தருவீங்கன்னு நம்பிக்கையில வந்தா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? இல்லப்பா தம்பி முடியாதுப்பா. தைக்கணும் தைக்கணும்னு சொல்றான். சேலையும் எடுத்துட்டு வந்தோமா இல்ல, ஒன்னும் எடுத்துட்டு வந்தோமா இல்ல, எதை தைக்க கொடுக்க போறான்? பைத்தியக்காரனுக்கு கிறுக்கதும் முடிச்சுட்டா என்ன? என்னண்ணா இப்படி சொல்றீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் தைச்சு கொடுத்துருங்கண்ணா. பேமெண்ட் அதிகமாக கூட கொடுக்குறேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் ஒய்ஃபுக்கு நாளைக்கு காலையில் ப்ளவுஸ் வேணும்ண்ணா. என்னப்பா தம்பி இப்படி கெஞ்சுற? மணி பாரு 1:30 ஆகுது. இந்நேரத்தில் வந்து ப்ளவுஸ் தைக்கணும்னா எப்படிப்பா தைக்க முடியும்? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, எனக்கு வேற வழி தெரியலண்ணே. வேற எல்லா கடையுமே மூடி இருக்கு, உங்க கடை மட்டும்தான் ஓப்பன்ல இருந்து. ப்ளீஸ்ண்ணே. சரிப்பா நீ ரொம்ப கெஞ்சு கேட்குற. சரி பரவாயில்ல, சாரியை கொடு. என்னது சேரியை கொடுக்கணுமா? சேரியை கொண்டு வந்தா தானே கொடுக்கறதுக்கு. இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் சேரி எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அந்த அண்ணன் கடையை பூட்டிட்டு போயிருவாரு. இதான் நடக்க போகுது. இந்தா தரேண்ணே. அட பாவி, இவ்வளோ நேரம் சட்டைக்குள்ள அந்த சேலையை வச்சுட்டு தெரிஞ்சிருக்கான். பாவி பையன் எந்த அளவுக்கு உஷாரா இருந்திருக்கான். இந்தாங்கண்ணே சாரி. பிளவுஸ்ல இந்த ஆரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டு தச்சிருங்கண்ணா. என்னது ஆரி ஒர்க் போட்டு தைக்கணுமா? ஆமாண்ணே, அப்பதானே நல்லா டிசைனா சூப்பரா இருக்கும். அதான் இந்த பாருப்பா தம்பி, நீ ஏதோ அர்ஜென்ட் அவசரமா கொஞ்சம் தச்சு கொடுத்தா நல்லா இருக்கும், நாளைக்கு காலையில பொங்கலுக்கு போடணும்னு சொன்னதுனாலதான் சரி தைப்போம்னு சரின்னு சொன்னேன். நீ என்னடா ஆரி ஒர்க் போடணுங்க? அதெல்லாம் போட ரொம்ப நேரம் ஆகும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லண்ணே, நாங்க வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு போறோம். நீ வெயிட் பண்ணி தொலைடா, நான் எதுக்குடா வெயிட் பண்ணணும்? எப்பா நீ வெயிட் பண்ணுவா, உன் பொண்டாட்டிக்காக நீ வெயிட் பண்ணுவா. நான் எவ்வளவு நேரப்பா இங்கே இருக்க முடியும்? என்ன ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் பார்த்து ஒரு சிம்பிளாவாச்சும் ஒரு டிசைனை போட்டு விட்டு தச்சு கொடுங்கண்ணே. வெறும் பிளெயினா பிளவுஸ் தைச்சா நல்லா இருக்காதுண்ணே. கொஞ்சம் ஆரி ஒர்க் அது இதுன்னு கொஞ்சம் லைட்டா போட்டு விடுங்களேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லண்ணே. எவ்வளவு வேணாலும் அதிகமா பேமெண்ட் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கொஞ்சம் நல்லா தச்சு கொடுத்துருங்கண்ணே. சரி அளவு பிளவுஸ் இருக்கா? என்னது அளவு பிளவுஸா? அப்ப அளவு பிளவுஸும் கொண்டு வரலையா? என்னப்பா தம்பி, அளவு பிளவுஸ் இல்லாம எப்படிப்பா தைக்கிறது? அண்ணே என் ஒய்ஃப் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்ட போறா. பிளவுஸ் எதுவும் இல்லண்ணே. யார் வித்தவில்லையோ, நான் வந்து இவங்கிட்ட மாட்டின மாதிரி இந்த டெய்லரும் இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிறுக்கு பிடிச்சு ஓட போறான்.
ஐயோ தம்பி, உங்களால எனக்கு வெறும் ரோதனையா போச்சு. எதுக்குடா தைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சின்னப்பா தம்பி, முதல்ல என்னடான்னா பிளவுஸ் தைச்சா போதும்னு, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்க போடுங்கிற, இப்ப அளவு பிளவுஸ் இல்லைங்கிற, வேற எப்படிப்பா தைக்கிறது? உன்னால ஒரே பெஜாரா போச்சுப்பா. சே, ஒவ்வொரு பிளவுஸ் சைஸுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அந்த நம்பராச்சும் தெரியுமா? அது அண்ணே 30 சைஸ்ல தைச்சிருங்க அண்ணே, கரெக்டா இருக்கும். சரிப்பா, தைக்கிறேன். சாரிய கொடு அண்ணே. நீங்க தச்சுட்டு சொல்லுங்க, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். அதுக்கப்புறம் நான் பிளவுஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் எங்க டைட் பண்ணணும், எங்க லூஸ் விடணும்னு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பய தேறிடுவான் போலயே. சரிண்ணே, நேரம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் தைங்கண்ணே. சரி சரி. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. சத்தியமா சொல்றேன்டா, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடா. தேங்க்ஸ் மச்சான். என்ன எப்படியெல்லாம் ஏமாத்தி என் மண்டைய கழுவி கூப்பிட்டு வரணுமோ அந்த அளவுக்கு எனக்கு ஏமாத்தி என்ன கூப்பிட்டு வந்துட்டல. பாத்துக்கிறேன்டா பண்ண, பாத்துக்கிறேன். உன்னை நம்பி உன் கூட வந்த பாத்தியா, என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். உன் கூட வந்த பாவத்துக்கு இப்படி பனிலையும் குளிர்லையும் உட்கார வச்சுட்டல, அதுவும் நடு ரோட்ல இப்படி உட்கார வச்சுட்டல. இல்ல மச்சான், அது என் பொண்டாட்டி நாளைக்கு காலையில சாரி கட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு மச்சான். பிளவுஸ் வேற தைக்கலன்னு சொல்லிட்டாளா, அதான் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான். டேய், உன் பொண்டாட்டிக்கு பிளவுஸ் தைக்கணும்னா நீ கடையா ஏறி இறங்கு, இல்ல நடு ரோட்ல படு உருளு, இப்படி பனியில கடை இல்ல குளிர்ல சாவு. என்ன எதுக்குல இப்படி கூட்டு வந்து சாவடிக்கா? யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு மச்சான். மண்ணாங்கட்டி ஃப்ரெண்டு. உன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு இப்படி நடு ரோட்ல தான் உட்காரணும். எலிதான் காயுதுன்னு பார்த்தா எலி புழுக்கையும் கூடவே சேர்ந்து காய வேண்டியதா இருக்க. இதை எல்லாத்தையும் கூட விட்டு வேண்டாம் மச்சான். நீ என்ன பொய் சொல்லி கூப்பிட்டு வந்தது கூட விட்டுருவேன். ஆனா உன் பொண்டாட்டி சரியா நான் பாத்திரக்கூடாதுன்னு உன் சட்டைக்குள்ள வச்சு மறைச்சு கொண்டு வந்திருக்க பாத்தியா, அததான்டா என்னால ஏத்துக்க முடியல. இல்ல மச்சான், அது இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு தான் போறேன்னு கூப்பிட்டா நீ எப்படியும் வரமாட்டேன். அதனாலதான் மச்சான். பாவி பாவி, எப்படியெல்லாம் ஏமாத்தி என்ன கூப்பிட்டு வந்துட்ட பாத்தியா? டேய், நாளைக்கு காலையில 5 மணிக்கே எழுந்துருமாண்டா. இங்கேயே 5 மணி ஆயிரும் போல. இவன் எத்தனை மணிக்கு பிளவுஸ் தச்சு முடிச்சு இதுல வேற ஆரி ஒர்க்க வேற நொட்டணும்னு இருக்கியே. அவன் எப்போ போட்டு கொடுக்கறக்குள்ள விடிஞ்சு போயிடும் மச்சான். கரெக்டா 5:30க்கெல்லாம் போனா போதும் மச்சான். இங்க இருந்து போய் குளிச்சுட்டு கிளம்ப கரெக்டா இருக்கும் மச்சான். உனக்கு என்ன, உன் பொண்டாட்டிக்கு பிளவுஸ் தைக்கணும், அதனால நீ காத்து கிடப்ப. நான் எதுக்குடா காத்து கிடக்கணும்? எனக்கு தூக்கமா வருதுடா மச்சான். தூக்கம் வருதா மச்சான்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா மண்ணாங்கட்டி. உன் கூட வந்த பாவத்துக்கு பேசாம இந்த ரோட்லயே பட்டு உருள வேண்டியதுதான். வேற என்னத்த பண்றது? குளிர வேற செய்யுதே. ஏதோ புண்ணியத்துக்கு இந்த பைக்ல இருந்து குள்ளா இருந்திருக்கு, அதனால வந்து குள்ளா ஒதுக்கி போட்டதுனால கொஞ்சம் குளிர் தெரியல. இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் மச்சான். என்ன ரொம்ப புகழாதடா, எனக்கு ரொம்ப வெக்கமா வருதுடா. ஐயோ மச்சான், மறந்தே போயிட்டேன் பத்தியா. ஹாப்பி பொங்கல்டா மச்சான். மண்ணாங்கட்டி பொங்கல். போங்கடா, உங்க கூட எல்லாம் பொங்கல் கொண்டாடுறதுக்கு அந்த ஆளை எங்கேயாவது ஓடிடலாம். ஐயோ, கொசு வேற கடிச்சு தொலையுதே. என்ன மச்சான் சொல்ற, உனக்கு கொசு கடிக்குதா? எனக்கு எதுவும் கடிக்கலையே. அதானே, அந்த கருமம் பிடிச்ச கொசுக்கு கூட தெரிஞ்சிருக்கு அவன் இழிச்ச வாயி இவனை கடிச்சாதான் இவன் அமைதியா இருப்பான்னு. அதானே என்னையே வந்து கடிச்சு தொலையுது. சரி விடுடா மச்சான், எல்லாருக்கும் ஒன்னதான் ரொம்ப பிடிக்குது போல, அதான் எல்லாரும் ஒன்னையே நச்சரிக்கிறாங்க போல. ஓலோ மூஞ்சோம் மண்டையும், உங்களுக்கு கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச பாவத்துக்கு அதெல்லாம் பேயிருக்கலாம். சரி மச்சான், கோபப்படாதடா. எல்லாம் என் நேரம், பேசாம மூட்டு தூங்கி இருக்கலாம். இவன் கூட வந்ததுக்கு என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பொண்ணுக்கு 3வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தன்ஷிகா குட்டி. ஹாப்பி பர்த்டே தன்ஷிகா குட்டி, நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் நேத்திக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட பையனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அகிலன், ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஹாப்பி பர்த்டே அகிலன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பாட்டிக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே விஷாலாச்சி பாட்டி, நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் விஷாலாச்சி சுப்பிரமணியம் பாட்டி, ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.